தமிழக பிஎஸ்பி பெருமையுடன் வழங்கும் 1932 முதல் 2012 வரை ஒளி ஒளி காட்சி. என்று சொல்லியே புள்ளினில் பாட ஆமா, புள்ளினில் பாட ஆமா, புள்ளினில் பாட புள்ளல் மகளை மகளே கொள்ளடு போடுவே ஆமா பாட ஆமா, பாட ஆமா, புள்ளினில் பாட புள்ளல் மகளை மகளே தானந்த காலத்தோடும் தாளம் வெங்கத்தோடும் தானந்த காலத்தோடும் தாளம் வெங்கத்தோடும் தானந்த காலத்தோடும் தாளம் வெங்கத்தோடும் தானந்த காலத்தோடும் தாளம் வெங்கத்தோடும் கருவியதோ கும்மியோடு ஆமா, கும்மியோடு ஆமா, கும்மியோடு கும்மியே தகுந்தோ கருவியதோ கும்மியோடு ஆமா, கும்மியோடு ஆமா, கும்மியோடு கும்மியே தகுந்தோ தருகிறதும் தலாங்க தருகிறதும். எல்லாருக்கும் வணக்கத்தை சொல்லிக்குவோமா? வணக்கம் 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 பல தடவை சொல்லி வந்தோம். 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 நடுவுல அங்க இங்க சுத்தக்கூடாது, நடுவுல அங்க இங்க சுத்தக்கூடாது. சும்மா விசிலடிச்சு சத்தமத்தான் எழுப்பக்கூடாது, சும்மா விசிலடிச்சு சத்தத்தான் எழுப்பக்கூடாது. வணக்கம் வணக்கம் பல தடவை சொல்லி வந்தோம். உன்னுடைய வரலாறு நாங்க உனக்கு சொல்ல வந்தோம், உன்னுடைய வரலாறு நாங்க உனக்கு சொல்ல வந்தோம். காதுல நீ அதை கேட்டுக்க வேணும், காதுல நீ அதை கேட்டுக்க வேணும். சும்மா மனசுலதான் நீ மத ஏத்துக்க வேணும், சும்மா மனசுலதான் நீ மத ஏத்துக்க வேணும். வணக்கம் வணக்கம் பல தடவை சொல்லி வந்தோம். வணக்கம் வணக்கம் பல தடவை சொல்லி வந்தோம். நடுவுல அங்க இங்க சுத்தக்கூடாது, நடுவுல அங்க இங்க சுத்தக்கூடாது. விசிலடிச்சு சத்தமத்தான் எழுப்பக்கூடாது, விசிலடிச்சு சத்தமத்தான் உறவினில் உண்மையுண்டு, உறவினில் உண்மையுண்டு, உழைப்பினில் நேர்மையுண்டு. உறவினில் உண்மையுண்டு, உழைப்பினில் நேர்மையுண்டு. ஒற்றுமை எண்ணம் கொண்டு வாழ்ந்து கூடுங்க, ஒற்றுமை எண்ணம் கொண்டு வாழ்ந்து கூடுங்க. அது நாகர் வம்சம் என்று உறக்க சொல்லுங்க, 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 அது நாகர் வம்சம் என்று உறக்க சொல்லுங்க. இப்படி இருந்த நம்மள என்னது அதாவது நம்ம நாகர் வம்சத்தை தான் ஐயா ஒரே குலம் குலமா இருந்த நம்ம மத்தால பிரிச்சு வச்சான். ஐயா ஒரே குலம் குலமா இருந்த நம்ம அதர் மத்தால பிரிச்சு வச்சான். அனுப்புல தொழில செய்ய வச்சு அடிமைகளாக்கி ஐயா செய்ய வச்சு நம்ம அடிமைகளாக்கி புட்டான். நம்ம அடிமைகளாக்கினவன் அந்த வந்தேரி பாப்பானே, அந்த அடிமைகளாக்கினவன் அந்த வந்தேரி பாப்பானே. அந்த வந்தேரி பாப்பா யாருன்னா
அவன் தான் ஆரியன். அந்த ஆரியன் பல 100 ஆண்டுகள் நம்மள அடிமைகளா வச்சிருந்தான். பல 100 ஆண்டுகள் அடிமைகளா வச்சு கல்வியில, சொத்துல எதுலையுமே இவன் முன்னேறக்கூடாதுன்னு தடுத்து வச்சிருந்தான். இவங்களை காப்பாத்த ஒருத்தர் வந்தார். அவருதான் மகாத்மா ஜோதிராவ் பூலே அவர்கள். குருவே, அவரு என்னதான் செஞ்சாரு? அவர் என்னெல்லாம் செஞ்சிருக்கிறார் தெரியுமா? அன்னைக்கு ஒரு நாள் சிவனாஞ்சி, மாப்பிள ஊர்வலம் எப்படி நடக்கிறது பாத்தீங்களா? அற்புதம் அற்புதம். சரி, உங்க சொந்தக்காரன் எல்லாரும் வந்துட்டாளா? என்ன உன் மாத்து கல்யாணம் வராம இருப்போமா? ரொம்ப சந்தோஷம், வாங்க. ஆமா, உனக்கு பின்னாடி ஒருத்தன் வந்து இருக்கானே, அவன் யாரு? அவனா? எனக்கு தெரியாது மாமா, அவன் மாப்பிள்ளையோட சிநேகிதன். அப்படியா சுந்தர்ஜி? நான் கேக்குறேன்னு தப்பா நினைக்கப்படாது. ஆமா, மாப்பிள்ளையோட சிநேகிதன் நம்மளவா தானே? நேக்கு என்னமோ சந்தேகமா இருக்கிற. அவன் நம்மளவா இல்ல மாமா. என்ன சொல்ற? அவன் பண்டார சமூகத்தை சேர்ந்தவன். பேர் ஜோதிராவ் புலே. நான் பேரை கேட்டேனா? பேரை கேட்டேனா? அனாச்சாரம். நம்பாத்து ஜானவாசத்துக்கு அவன் ஏண்டா வந்தான்? முதல்ல அவனை இங்க இருந்து துரத்துங்க. அவன் உங்க கையால தொட்டு துரத்த வேண்டாம், ஓய் திருட்டு ஒட்டிக்க போறது. கட்டையால தள்ளுக்கோ, கட்டையில போறவன. அபச்சாரம் அபச்சாரம். சிவராஜி என்ன பார்த்துட்டு இருக்கே? துரத்துங்கன்னா. வேண்டாம் மாமா, வேண்டாம். நானே அவனை போக சொல்றேன். என்ன எல்லாரும் இன்னும் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்? அவனை அடிச்சு துரத்துங்க. கொஞ்சம் இருந்தோம். ஜோதிரம் போயிடுப்பா, இல்லன்னா அவனை அடிச்சு துரத்துடுவான். சரி, நான் போறேன். அடிச்சு துரத்துங்க. அந்த கல்யாண மாப்பிள்ளையும் நண்பர்கள் தானே? ஆனா என்னையே இந்த கல்யாண ஊர்வலத்திலிருந்து வெளியே துரத்தினாங்க. பண்டார சமூகத்தை சேர்ந்தவன்னா அவ்வளவு கேட்கணுமா? என்னையும் கலந்துக்கு வரல. ஏய், என்னடா இது இவ்வளவு நேரம் போட்டுட்டு இருக்க? ஏய், இந்த சிறைக்கு நல்லா இருக்கா பாருடா. ஏய், இந்த தொடப்ப நல்லா இருக்கான்னு பாடுறா. ஏய், தொடப்ப நல்லா கட்டி இருக்கா பாடுறா. இல்லன்னா இந்த மேல் சாதி சாமிய நம்மள அடிச்சு விடுவாங்க. ஏய், நம்ம எச்சில் கீழே விடக்கூடாதுடா, பாதசோட கூட இருக்க கூடாது. ஏய், அங்க பாருடா, ஜோதிராவ் தனியா உட்காந்துட்டு இருக்காரு. போய் என்னன்னு கேட்போம், வா வா. சரி சரி, வாங்க போலாம். என்ன சாமி, ரொம்ப சோகமா உட்காந்துருக்கீங்க? ஒண்ணுமில்ல. அட சும்மா சொல்லுங்க. என் நண்பனோட கல்யாண ஊர்வலத்துக்கு போன என்ன பண்டார ஜாதிக்காரன் இந்த ஊர்வலத்துக்கு வரக்கூடாதுன்னு அங்கேருந்து என்ன வெளியே தள்ளிட்டாங்க. சூத்திரம் அவ்வளவு கேவலமா? தாங்க முடியல. என்ன ஜோதி, இதுக்கு போய் நீங்க இப்படி அழுவுறீங்க? உங்களை அவங்க ஊர்வலத்துல இருந்துதானே துரத்துனாங்க. ஆனா எங்களை தீண்டத்தகாதவங்கன்னு சொல்லி ஊரை விட்டே ஒதுக்கி வச்சிருக்காங்களே. தர மேல கால் வச்சு தாராளமா நடக்கிறதுக்கு கூட எங்களுக்கு உரிமை கிடையாது. இதெல்லாம் ஆண்டவன் எங்க தலையில எழுதுன எழுத்து. இதை யாரால மாத்த முடியும்? சரி சரி, நேராச்சு, வாங்கப்பா, நாம போய் நம்ம வேலையை பார்ப்போம். வாங்க போலாம் போலாம், வாங்க. எனக்கு ஏற்பட்ட இந்த அவமானம் இனி இவங்களுக்கு அவமானமா தோணல.
இவங்களுக்கு ஏன் இதை உணர்ற அறிவு இல்லை? எப்படி இத இவங்களால சாதாரணமா எடுத்துக்க முடியுது? ஆனா என்னால மட்டும் இதை சாதாரணமா எடுத்துக்க முடியலையே. எனக்கு பாடம் கத்துக் கொடுத்த ஆசிரியர் கூட சுயமரியாதை பத்தி சொல்லி கொடுத்திருக்காரு. இது ஏன் இவங்களுக்கு புரியல? அப்போ எனக்கு கிடைச்ச கல்வி இவங்களுக்கு கிடைக்கல. கல்விதான் சுயமரியாதைய கத்துக் கொடுக்குது. கல்வி எல்லாருக்கும் அவசியம். இப்படி அடிமைகளா கிடந்த மக்களுக்கு கல்வி ஒண்ணுதான் சிறந்த வழி. கல்வி ஒண்ணுதான் அவங்களை உயர்த்தும். கல்வி ஒண்ணுதான் அவர்களை மனிதனாக்கும் அப்படின்னு நினைச்சு அவர்களுக்கு கல்வி கொடுக்கணும்னு நினைச்சார். குருவே, அப்புறம் என்னெல்லாம் செஞ்சாருன்னு விவரமா சொல்லுங்க. சொல்றேன். முதல்ல கல்வி அறிவை தந்தார். எப்படி? சூத்திரர்களுக்கும் ஆதி சூத்திரர்களுக்கும் பார்ப்பனர் அல்லாதவரை வச்சு பல பள்ளிக்கூடங்களை ஆரம்பிச்சார். இதுல தன்னுடைய மனைவியான மாதா சாவித்திரிபாய் போலவே படிக்க வச்சு அவரையே ஆசிரியராக்கினார். ஆக கல்வி தந்தையா நம்ம மனசுல இன்னைக்கும் நிறைஞ்சிருக்கிறவரு மகாத்மா ஜோதிராவ் பூலே அவர்கள். கல்வித்தாயா நம்ம மனசுல நிக்கிறவங்க மாதா சாவித்திரிபாய் பூலே அவர்கள். இத யாரால மறைக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. என்ன புரிஞ்சுதா? குருவே, நான் சரஸ்வதி தேவி இல்ல நினைச்சுட்டு இருந்தேன். நீ எப்பவுமே தப்பாதான் நினைப்ப. இன்னும் சொல்றேன் கேட்டுக்க. படிச்சா மட்டும் போதாதான், வேலைக்கு போக வேணாமா? அவசியமா? ஆமா, உயர் அதிகாரியா எல்லா இடத்திலும் பார்ப்பா இருந்ததால அங்கேயும் தீண்டாம இந்த கொடுமையில இருந்து காப்பாற்ற வந்தாரு. காப்பாற்ற வந்தாரு. ராஜா மகாராஜா காப்பாற்ற வந்தாரு. ராஜா மகாராஜா காப்பாற்ற வந்தாரு. வந்தாரு ஒரு ராஜா மகாராஜா வந்தாரு. அவர்தான் சத்ரபதி சாஹு மகாராஜ். இந்த சாஹு மகாராஜுக்கு நடந்த கொடுமை என்ன தெரியுமா? பாருங்க. श्राद्ध कर्म क्रियावहम् पितृतर्पण कर्म क्रियावहम् மகாராஜா, சத்திரியருக்கு சொல்ல வேண்டிய வேத மந்திரத்தை சொல்லாம சூத்திரர்களுக்கு சொல்ல வேண்டிய புராண மந்திரத்தை சொல்றான். அதுவும் குளிக்காம பண்டு விளக்காம சொல்லிட்டு இருக்கான். அப்படியா? என்ன சாஸ்திரி சொல்கிறாய்? நீ சொல்வது உண்மையா? ஆமா மகாராஜா, வேத சாஸ்திரங்களை படிச்சவன், அதனால சொல்றேன். புரோகிதரே, என்ன அநியாயம் இது? நான் ஒரு சத்திரியன், நீ எனக்கு வேத மந்திரம் ஓதாமல் புராண மந்திரமா ஓதுகிறாய். யார் சொன்னாங்க நீங்க சத்திரியர்னு? என்ன? நீர் சூத்திரர். சூத்திரருக்கு குளிக்காமல் இது போன்ற புராண மந்திரத்தை ஓத வேணுங்கிறதுதான் எங்கள் ஐதீகம். புரோகிதரே, நீ என்னிடம் கை நீட்டி சம்பளம் வாங்குகிற ஒரு வேலைக்காரன். மந்திரத்தை மாற்றி ஓது, இல்லையெனில் உன்னை வேலையை விட்டு அனுப்பிவிடுவேன். மன்னிக்க வேண்டும் மகாராஜா, நான் உங்களிடம் சம்பளம் வாங்கினாலும் நீர் சொல்வதை என்னால் கேட்க முடியாது. ஏனென்றால் நான் வைதிக பிராமணன், தர்மத்துக்கு கட்டுப்பட்டவன். என்னிடம் கை நீட்டி பணம் வாங்குபவன் நீ என்னையே எதிர்த்து பேசும் அளவுக்கு துணிந்து விட்டாயா? இனி அரசவையில் உனக்கு வேலை இல்லை, இது எனது ஆணை. இப்படி தப்பா சொன்ன அந்த புரோகிதருக்கு யாரெல்லாம் சப்போர்ட் வந்தாங்க தெரியுமா? சொல்லுங்க குருவே, யாரெல்லாம்? ராஜகுரு, ஆச்சாரி, கடைசியா சுராஜ் இஸ் மை பர்த்ரைட், அதாவது சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை அப்படின்னு ரொம்ப கர்ஜித்து சொன்ன பாலகங்காதர திலகரே வந்தாருன்னா பாரு. ஆமா, மகாராஜா செஞ்சது தப்புன்னு கோர்ட்லயே போய் கேஸ் போட்டாரு. அப்புறம் வெள்ளக்காரன் சட்டம் இல்ல, மகாராஜா ஜெயிச்சிட்டாரு. கோபப்பட்ட பாலகங்காதர திலகரு, ஐயோ முதலுக்கே மோசமாச்சே, வியாபாரம் செய்ய வந்த வெள்ளக்காரனுங்க இந்தியாவுல சாதி கட்டமைப்ப மனு தர்மத்தையே தோக்கடிச்சிட்டானே, அதனாலதான் சுதந்திர போராட்டங்கிற பேர்ல
வெச்சாயா புள்ளி. அப்படின்னு ஒரு ஜோக்கு ஒண்ணு காட்டிக்கிட்டாங்க. ஆரியர்களுடைய சூழ்ச்சியை தெரிஞ்சுக்கிட்ட சாகு மகராஜி ஒரு ஆணையை ஒண்ணு பிறப்பிச்சாரு. அந்த ஆணை என்ன குருவே? இதனால் அனைவருக்கும் அறிவிப்பது என்னவென்றால், இனி நமது சமஸ்தானத்தில் முதலாக 50% ரிசர்வேஷன் பார்ப்பனர் அல்லாதோருக்கு நடைமுறைப்படுத்தப்படும். பள்ளிக்கூடங்களில் சூத்திரர்களையோ அதிசூத்திரர்களையோ அநியாயமாக நடத்துபவர்கள் பணி நீக்கம் செய்யப்படுவார்கள். இப்படி சட்டங்களும் திட்டங்களும் தந்து அதை நிறைவேற்றின சாகு மகாராஜி ஒரு எதிர்கால விடுதலைய ஒரு தலைவரை நமக்கெல்லாம் காட்டினார். அவர் யார் தெரியுமா? சத்ரபதி சாகு மகாராஜா அவர்கள். சத்ரபதி சாகு மகாராஜா அவர்கள். நமது சமஸ்தானத்தின் அன்பார்ந்தவர்களே, உங்களை எல்லாம் பார்ப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இந்த முக்கியத்துவம் வாய்ந்த மாநாட்டில் முக்கியமான நபர் ஒருவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஒவ்வொரு மிருக இனத்துக்கும் அந்தந்த மிருகம்தான் தலைவன். ஒவ்வொரு இனத்துக்கு அந்த இனத்துக்குரியவன் தான் தலைவனாக இருப்பான். ஆனால் ஆட்டு மந்தைக்கு ஆடு மேய்ப்பவன் தான் தலைவன். அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? ஆடுகளை கொலைக்களத்திற்கு கொண்டு செல்கிறான். அதுபோலத்தான் இன்று வரை நீங்கள் இருந்திருக்கிறீர்கள். உங்களை உண்மையாய் வழிநடத்த உங்களுக்கும் ஒரு தலைவன் இல்லை. அதனால் நீங்கள் சிதறடிக்கப்பட்டீர்கள். ஆனால் இன்று உங்களுக்கென்று ஒரு தலைவன் இருக்கிறார். ஆம், இதோ இவர்தான் உங்களுடைய தலைவர். உங்கள் இனத்தவர். இவர் உங்களுக்கு மட்டும் தலைவன் அல்ல, இந்தியாவில் உள்ள அனைத்து பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தலைவராக வருவார். ஏன், இந்தியாவிற்கே தலைவராக வருவார். அவர்தான் இவர், டாக்டர் அம்பேத்கர். டாக்டர் அம்பேத்கர், எழுந்திருங்கள். மக்கள் உங்களை பார்க்கட்டும். என்ன கூச்சம்? டாக்டர் அம்பேத்கர், எழுந்திருங்கள். மக்கள் உங்களை பார்க்கட்டும். நன்றி மகாராஜா, நன்றி. நீங்கள் என் மீது வைத்துள்ள நம்பிக்கையை நான் நிச்சயம் நிறைவேற்றுவேன். டாக்டர் அம்பேத்கர், உங்களது படிப்பிற்கும் மூக் நாயக் பத்திரிகைக்கும் ஆகும் செலவை நானே ஏற்றுக்கொள்கிறேன். குருவே, இது பாபா சாஹிப் அம்பேத்கர். ஆமாம்பா, அவருதான். ஏழை குடும்பத்துல தாழ்த்தப்பட்ட சாதியில பிறந்த இவரு சொல்லனா பேரத்தை அனுபவிச்சு கல்வி அறிவை பெற்று பல தடைகளை மீறி தனக்கு கிடைச்ச வாய்ப்புகளை பயன்படுத்தி சத்ரபதி சாகு மகாராஜா சொன்னது போல பல பட்டங்களை பெற்று ஒரு தலைவரா வந்தார். அப்படியா குருவே? அப்புறம் என்னெல்லாம் செஞ்சாரு? அதுக்கு பதில அங்க பாரு. சித்தரே, சொல்லுங்க சாஹிப். 1911 பல ஆய்வுகள் செஞ்ச தேர்தல் ஆணையம் 417 சாதிகளை அடையாளம் கண்டு இவர்கள் இந்துக்கள் அல்ல, தீண்டப்படாதவர்கள், மலைவாழ் மக்கள் அப்படின்னு ஒரு பிரிவுக்கு உட்படுத்தியிருக்காங்க. சித்தரே, அதனால நான் சவுத் பாரோ கமிஷன் முன்னால தீண்டப்படாதோருக்கு தனி அரசியல் அங்கீகாரம் வேணுங்கிற கோரிக்கையை வச்சு அதை சீரியஸா எடுத்துக்கவே இல்லை. கவலைப்படாதீங்க சாஹிப். நாளைக்கு சைமன் கமிஷன் வருது. நாளைக்கு நாம லார்ட் சைமனை போய் கண்டிப்பா சந்திக்கலாம். Go back, Simon! Go back, Simon! Go back, Simon! Go back, Simon! சைமன் கமிஷனை காங்கிரஸ்காரங்க எழுத்தாங்களாமே. சிஷ்யா, கொஞ்சம் பொறு, இப்ப பாரு. வெல்கம் மிஸ்டர் அம்பேத்கர். இப்பதான் எல்லா பிரதிநிதிகிட்டையும் பேசி முடிச்சேன். We have discussed the problem with all representatives. தீண்டப்படாத சார்பா நீங்க என்ன சொல்ல போறீங்க? மிஸ்டர் சைமன், உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்திய சட்டம் 1919 படி இங்க யாருக்கு ஓட்டுரிமை இருக்குன்னா படிச்சவங்க, நிலம் வச்சிருக்கிறவங்க, வரி கட்டுறவங்களுக்கு தான். இந்த மாதிரி இருந்தா கீழ்த்தட்டில் இருக்கிற தீண்டப்படாதவங்க, சூத்திரர்கள், இவங்கெல்லாம் அவங்களோட பிரச்சனைகளை எப்படி பாராளுமன்றத்தில் பேச முடியும்? They can't represent because
they don't have any representation. இப்ப நான் என்ன பரிந்துரை செய்கிறேன் அப்படின்னா, I mean, what I recommend is, Yes, சொல்லுங்க மிஸ்டர் அம்பேத்கர். Don't hesitate. 21 வயசு உள்ள எல்லோருக்குமே ஓட்டுரிமை வழங்கணும்.